இன்னைக்கு இந்தியாவே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்ல, ரெண்டு விஷயம். ஒன்னு ஐபிஎல், டெய்லியும் புது புது ரெக்கார்ட், புது புது சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் எலெக்ஷன். 18வது மக்களவை தேர்தல் 18வது மக்களவை தேர்தல் வர்ற ஏப்ரல் மாதமும் மே மாதமும் இந்தியாவில் நடக்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெய்லியும் அதுக்காக தான் பிரச்சாரம்லாம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த எலெக்ஷனை பற்றி நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18 வயசுலேருந்து 21 வயசு இருக்கிறவங்களுக்கு இது என்ன எலெக்ஷனு, இதுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம், ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாறிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் என்ன எலெக்ஷன், நம்ம ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நடக்க இருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒரு அவையான மக்களவை. அந்த மக்களவைக்கான தேர்தல் தான் இப்போ நடக்க இருக்கு. ஓகேங்களா? மாநிலத்தில் நடக்க போகிற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்குப்போம். ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல்னா என்ன, சட்டமன்ற தேர்தல்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? மத்திய அரசாங்கத்தை அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறத அதுக்காக நடத்தப்படுற தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தல். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தல், லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை 543 மக்களவை தொகுதிகளை பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி 543 மக்களவை தொகுதிகளை பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகையை பொறுத்து இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 80 மக்களவை தொகுதி இருக்கு. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதி இருக்கு. மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலம் எது? சிக்கிம். ஓகேங்களா? சிக்கிம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மக்களவை தொகுதி தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட மக்கள் தொகையை பொறுத்து 543 மக்களவை தொகுதிகளை பிரிச்சிருக்கிறாங்க. இதுல 530 தொகுதிகள் மாநிலங்கள்ல இருந்தும் 13 தொகுதிகள் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் பிரிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலங்கள்ல இருக்கிற இந்த எம்எல்ஏ பதவி, எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்து செலக்ட் பண்ற முதலமைச்சர், சிஎம் பதவி இதெல்லாம் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்கிறாங்க. சரிங்களா? இப்போ நடக்க போற இந்த தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற அங்க உள்ள பதவிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த பதவிகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் கடைசியாக 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. ஓகேங்களா? அதில் வின் பண்ணி டிஎம்கே வின் பண்ணி இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு, அதாவது 2026 வரைக்கும் இவங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுவாங்க. இதே எம்எல்ஏக்கள் தான், இதே முதலமைச்சர் தான். இப்போ இந்த 543 தொகுதிகள் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த 543 தொகுதிகளையும் வின் பண்றவங்கள நம்ம எம்பி அப்படின்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்பிக்கள். ஓகேங்களா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இவங்க யாரை கையை காமிக்கிறாங்களோ, அதாவது மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுல மேக்சிமம் யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த பிரதமராக வருவாங்க. ஓகேங்களா? இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சிகள் அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் பிஜேபி. இவங்க 2 பேர் தான் இந்தியாவில். இந்த 543 எம்பிக்கள்ல மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல 50%, கிட்டத்தட்ட 272 அதுக்கும் மேற்பட்டவங்க யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த பிரதமர். இந்த 2 கட்சிகளாலுமே தனியா 272 தொகுதிகளுக்கு மேல வின் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநில கட்சிகள் அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் கூட கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி வச்சு தான் இந்த தேர்தலை சந்திப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களவை தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா 39 அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ 39 எம்பிக்களும் இங்கே போயிட்டு ஸ்டாலினை தான் நாங்கள் வந்து அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் பிரதமராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எத்தனை எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணணும்?
272க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வெறும் 39 தொகுதி தான் இருக்கு. பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி இருக்கு. அங்கேயும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் போட்டி நடக்கும். சரிங்களா? அதனால பொதுவாக 40 தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே 40க்கு 40 வின் பண்ணணும் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி சேர்த்து 40க்கு 40 நாங்கள் வின் பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒருத்தரை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 272க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஆதரவு கொடுக்கணும். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இந்த தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் கூட்டணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்போ 39 தொகுதி இருக்கு அப்படின்னா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு 25, 30, 40 இந்த மாதிரி எம்பிக்கள் தான் இருப்பாங்க, தொகுதிகள் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், டிஎம்கே, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்டா நடந்த 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சு தான் தேர்தலில் சந்திச்சாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த தடவை ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க பிஜேபி கூட சேர மாட்டோம், நாங்க வந்து தனியாவே 39 தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏடிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்களோட கட்சி, அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்கிறாங்க. பிஜேபி அவங்க தனியா இருக்கிறாங்க, தனியா மீன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்தா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் காங்கிரஸும் பிஜேபியும் மற்ற மாநிலங்களோட கூட்டணி அமைச்சு இந்த 272க்கும் மேற்பட்ட எம்பிக்களோட ஆதரவை பெற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ராகுல் காந்தியை அடுத்த பிரதமராக செலக்ட் பண்ணுவாங்க. எது பிஜேபி கூட்டணி வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க திரும்பியும் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, 2021 தேர்தல் நடக்கும்போது நான் வந்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? நான் இருக்கிறது கோவில்பட்டி அப்படிங்கிறதுனால நான் என்னோட ஊரை வச்சு சொல்றேன். நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க, என்ன தொகுதியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 2021 தேர்தலில் என்னோட தொகுதி வந்து கோவில்பட்டி அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 234 தொகுதி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகையை பொறுத்து தமிழ்நாட்டை 234 சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் இருக்கிறது கோவில்பட்டி தொகுதி. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏவை நம்ம 2021 தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகேங்களா? அந்த எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா? இப்போ கோவில்பட்டியில் ஒரு எம்எல்ஏ இருப்பாரு. இதே மாதிரி கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், இப்படி ஒரு 6 தொகுதியில் சேர்ந்தது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்பட்டி, விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், ஸ்ரீவைகுண்டம். இது எல்லாமே தனித்தனி சட்டமன்ற தொகுதிகள். ஓகேங்களா? இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் இப்போ தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் ஒரு மக்களவை தொகுதி. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போறது, நான் ஓட்டு போட போறது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி தொகுதி. ஓகேங்களா? ஸோ தூத்துக்குடி தொகுதி, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்து ஒரு தூத்துக்குடி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன, மக்களவை தொகுதி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.